அன்பார்ந்த விவசாயிகளே, நம்ம மானாவற்றிற்கேற்ற சிறந்த பலப்பயிர், அதாவது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய முக்கியமான பலப்பயிர்களை நெல்லி வந்து முதன்மையானது. இலந்தை சீத்தாப்பழத்துக்கு அடுத்து நெல்லி வந்து முதன்மையானது. ஏன் நம்ம வந்துன்னா நெல்லி வந்து பெருநெல்லி வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. முக்கியமாக நெல்லிக்கு வந்து ரகங்கள், நம்ம முக்கியமாக ரகங்களை பார்த்துக்கோ. ஏன்னா மானாவரியில் போடுறதுக்கு சில ரகங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த மாதிரி ரகங்கள் எடுத்துக்கொண்டால் முதலாவது ரகம் வந்து NA7, அடுத்து சக்கையா. இது எல்லா விவசாயிகளுக்கும் தெரிஞ்ச ரகம் தான். இன்னொன்று வந்து BSR1 எல்லா ரூலிங் வெரைட்டி. இன்னொன்று வந்து கிருஷ்ணா, இன்னொன்று காஞ்சன். இந்த 5 ரகங்கள் வந்து ரொம்ப நல்லா எல்லா மானாவாரி நிலங்களிலையுமே நல்ல மகசூலை தரவல்லது வந்து NA7 சக்கையா. BSR1 எல்லா இடத்துலையும் போடலாம், ஆனால் அதோட மார்க்கெட்டிங் வேல்யூ குறைச்சலாக இருக்கனால நம்ம பதப்படுத்துதல் தொழிலோட தொடர்பு வச்சுட்டோம்னா, அல்லது ஆயுர்வேதா மெடிசன் தயார் பண்ணுறவங்களோட தொடர்பு வச்சுட்டோம்னா, கண்டிப்பாக நம்ம கொடுக்குற நெல்லிக்காய் வந்து அவங்க மகசூல் வந்து மொத்தமாக அவங்க கொள்முதல் எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒவ்வொரு மதிப்பூட்டப்பட்ட பொருட்களாக எடுத்துகிட்டு, ஏன்னா நம்ம ஒவ்வொரு பொருளுமே இப்போ நம்ம ஹேர் டானிக் எடுத்துட்டாலும் என்ன பொருள் எடுத்துட்டாலும் மருத்துவ பொருளை நெல்லியை வந்து ஒரு சின்ன டிஞ்சாச்சு சேர்க்காம எந்த பொருளுமே கிடையாது. அதனால் நம்மளுக்கு கிடைக்கிற மகசூல், அதாவது மானாவரியில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது பலப்பயிர் எடுத்துகிட்ட நெல்லி. அந்த முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பலப்பயிரை வந்து கண்டிப்பாக நம்ம பதப்படுத்துதல் தொழிலோட அல்லது மருத்துவ தொழிலோட கொஞ்சம் தொடர்பு படுத்திட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற மகசூல் அவங்க கொள்முதல் எடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். ஏன்னா விற்கிற மார்க்கெட் விலைக்கு போகிறது ஒரு மகசூல் கிடைச்சாலும் இன்னொரு விலை வந்து கண்டிப்பாக இந்த மருத்துவ கம்பெனி கொடுக்கறனால கண்டிப்பாக கிடைக்கும். முக்கியத்துவம் வாய்ந்த ரகங்கள்னு எடுத்துட்டோம்னா ரகங்கள் பற்றி பார்ப்போம்னா, ஒன்று NA7, இன்னொன்று கிருஷ்ணா, இன்னொன்று காஞ்சன், சக்கையா, BSR1. இதில் NA7 வந்து நல்லா நம்ம மானாவரியில் போடுறோமோ இல்லை வந்து நல்ல இரிகேட்டடாக நல்ல தண்ணி வளம் இருக்கிற இடத்துல போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயின் இரிகேஷன், அந்த மாதிரி ட்ரிப் இரிகேஷன் சொட்டு நீர் பாசனம் கொடுக்குறப்ப கண்டிப்பாக நீரும் அஸ் வெல் அஸ் உரமும் சேர்ந்து போகிறப்ப வந்து உங்களுக்கு காய்களோட சைஸும் அதோட பெரிய அளவில் வந்து பெரிய அளவாக கிடைக்கும். அது இல்லாமல் மார்க்கெட்டிங்லேயும் உங்களுக்கு நல்ல வேல்யூ கிடைக்கும். அதனால NA7 வந்து மானாவரி விவசாயிகளுக்கு வந்து நான் ரொம்ப பரிந்துரைக்கிற ரகம்னு எடுத்துட்டேன். NA7 சக்கையாவும் தாராளமாக நீங்கள் போட்டு நல்ல மகசூல் எடுத்துக்கலாம். மகசூல் எடுத்துட்டு நீங்கள் மார்க்கெட்டிங்கில் மட்டும் கொடுக்காம ஒன்று மருத்துவ கம்பெனியோட கொஞ்சம் தொடர்பு படுத்திட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஏன்னா உங்கள் பொருள் வந்து 2 இடத்துக்கும் போச்சுன்னா உங்களுக்கு வர வருமானம் வந்து ரெட்டிப்பாக வரும். அது இல்லாமல் நம்ம பல பயிர்களை போடுறப்போ நெல்லியை போட்டாலும் சரி, சீத்தா போட்டாலும் சரி, இல்லை இலந்தை போட்டாலுமே இடைவெளி வந்து ஒரு 6x6 மீட்டர் நம்ம போடுறதுனால கூடுதலாக இடையில வந்து ஊடு பயிராக நம்ம போட்டு கூட நம்ம கொஞ்சம் மகசூல் எடுக்கலாம். இதுதான் பல பயிர்களோட மானாவரி விவசாயிகளுக்கு வந்து 2 மடங்கு மகசூல் எடுக்கிறது வந்து ஒன்று பல பயிர்னால, இன்னொன்று கூடுதலாக போடுற ஊடு பயிர்னால கூட நம்மளுக்கு மகசூல் எடுக்கலாம். இன்னொன்று வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது தொழில்நுட்பம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நெல்லியில் முக்கியத்துவம் வாய்ந்த தொழில்நுட்பம்னா நம்ம வந்து பருவம் வந்து இப்போ நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நெல்லி வந்து நட்டுட்டோம், ஒட்டு கட்டின கண்டை வந்து நடவு வயலில் நட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 வருஷம் 4 வருஷத்தில் வந்து மகசூல் எடுக்க ஆரம்பிச்சிடும். மகசூல் எடுக்கிறப்ப என்ன ஆகுனா, இனிஷியலாக வந்து நடவு வயலில் நட்டு ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் என்ன பண்ணால் ஒரு 2 அடிக்கு கீழே எந்த கிளைகளுமே வராமல் பார்த்துக்கணும். மேலே போய்தான் முதல் கிளை வரணும். முதல் கிளை வர ஆரம்பிச்சோன்னா அதில் கொஞ்சம் வெட்டிட்டோம்னா 2வது கிளை 3வது கிளை அதுக்கு மேலே தொடங்கும். அதனால இனிஷியலாக நம்ம நட்டு ஒரு 3 வருஷம் கழிச்சு நம்ம வருது மகசூல் எடுக்க தொடங்கினா இனிஷியலாக வந்து கண்டிப்பாக கீழே எந்த கிளைகளுமே ஒரு 2 அடிக்கு எந்த கிளைகளுமே வராமல் மேலே கொண்டு போய் தான் முதல் கிளை, அதுக்கப்புறம் 2வது, அதுக்கப்புறம் 3வது கிளை மாதிரி அதுக்கப்புறம் தான் வர தொடங்கும். முக்கியமாக நெல்லியில் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய தொழில்நுட்பம்னு பார்த்துட்டா கண்டிப்பாக விவசாயிகள் வந்து கண்டிப்பாக இது பண்ணணும். கீழே இப்போ எல்லா நம்ம பார்க்குற விவசாயிகளும் இந்த மரங்கள் எல்லாமே வந்து கீழே எந்த கிளையுமே இருக்காது. எல்லாமே ஒரு அடிக்கு 2 அடிக்கு மேலே போய் தான் முதல் கிளை 2வது கிளை எடுக்க தொடங்கு. இந்த தொழில்நுட்பம் வந்து இனிஷியலாக நம்ம நட்டு ஒரு 2 வருஷத்துக்குள்ளாரே கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணணும். எப்படி நம்ம திராட்சையில் வந்து மெயின் கிளை போனோன்னா அதுக்கப்புறம் பந்தல் போட்டு 2வது 3வது இது பண்ணுறோமோ அதுனால பெருநெல்லியில் வந்து கண்டிப்பாக இந்த தொழில்நுட்பம் வந்து கண்டிப்பாக இனிஷியலாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் 2வது கிளை 3வது கிளை அதுக்கப்புறம் எடுக்க விடணும். இன்னொன்று வந்து அனத தொழில்நுட்பம்னா இது வந்து தமிழ்நாட்டில் முக்கால்வாசி ரொம்ப ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஆனாலுமே நம்ம வந்து கவாத்து எல்லா பலப்பயிர்லையும் பண்ணுற மாதிரி வருடத்துக்கு ஒரு முறை நெல்லியிலையும் ஒரு 1/4 அடிக்கு 1/2 அடிக்கு மட்டும் நம்ம உடச்சி விட்டுட்டு அந்த ஃபைட்லான் கலவைன்னு இருக்கும். அந்த ஃபைட்லான் கலவை அந்த பூஞ்சான இதை வந்து கொஞ்சம் தடவி விட்டுனா அதுக்கப்புறம் அதுலேருந்து வர புதிய தளிர்கள் வந்து நல்ல காய் எடுக்கிறதுக்கு as well as பூ எடுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அதனால வருடத்துக்கு ஒரு முறை மழை வர்றதுக்கு முன்னாடி ஒரு செப்டம்பர் அக்டோபர் பக்கம் தான் நம்மளுக்கு அருப்புக்கோட்டை ராம்நாத் சைட்லலாம் மழை வருதுன்னா ஒரு 1/4 அடிக்கு மட்டும் நம்ம உடச்சு விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு ஃபைட்லான் கலவையை மட்டும் தடவி வச்சுட்டோம்னா கண்டிப்பாக வந்து அது பூ எடுக்கிற அடுத்தடுத்த பருவத்துக்கு ஏதுவாக இருக்கும். அது க்ராப் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பூ எடுத்து காய் மகசூல் எடுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கிறதுக்காக வருடத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக கவாத்து கண்டிப்பாக பண்ணணும்.